கடந்த மாநாடு. ம். அதுலேருந்து ஏற்பட்ட நெறைய சர்ச்சைகள் வந்து அடுத்துன்னு வெடிச்சுக்கிட்டு இருக்கு. நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒரு விஷயம் ஒண்ணு வச்சாங்க. என்ன அப்டின்னா, மாநாட சுத்தி நெறைய விஷயங்கள் விமர்சனம் பண்ணலாம். ம். ஆனா, நீங்க ஏன் ஒரு திருட்டுத்தனமான டிஎம்கே அரசியல் மாரி, அந்த ஃபேக் நியூஸ வச்சு பேசிக்கிட்டே இருக்கீங்க. அப்படிங்கிற மாரியான ஒரு விமர்சனம் இருந்துச்சு. நீங்க யாரு? சாட்டை துரைமுருகன் சொல்லியிருந்தாரு. எத பத்தி? அந்த ஃபேக் எஃப்ஐஆர் விஷயத்த பத்தி சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஓகே. நெறைய விஷயத்த நீங்க விமர்சனம் பண்ணியிருக்கலாம் மாநாடுல. ஆனா ஏன் டிஎம்கே வந்து இந்த திருட்டுத்தனமான ஒரு விஷயத்த மட்டுமே நோக்குறீங்க நீங்க? இந்த ஃபேக்கா ஒருத்தர உருவாக்கி அத ஓ! ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றீங்க. ஆமா. விஜய் மேல உள்ள எஃப்ஐஆர். அத பத்தி மட்டுமே நீங்க அத முன்னெடுத்து நடத்துறீங்களே தவிர, மத்த விஷயத்த நீங்க பெருசா எதுவும் பேச மாட்றீங்க. உங்களுக்கு பேச தெரியலையா? அப்படிங்கிற ம். மாரியும் பேசியிருந்தாங்க. இத ம். நீங்க எப்படி பார்க்குறீங்க? விஜய் இஸ் த்ரெட் டூ டிஎம்கே. ஓகே. அப்போ அவர வந்து எந்தெந்த வழிகள்ல அவருக்கு துன்பம் தர முடியுமோ, எந்தெந்த வழிகள்ல அவர வந்து அவருடைய அவர டிஃபேம் பண்ண முடியுமோ, அது மாரி எல்லா வழியிலயும் டிஎம்கே ட்ரை பண்ணும். ஓகே. அதுல ஒரு வழி தான் இந்த வழக்குன்றது. ஓகே. ஓகே. அந்த வழக்கு எதை நோக்கியது அப்டின்னா, இப்போ விஜய இதனால தூக்கி ஜெயில்ல போட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. ம். அதிகபட்சமா அரெஸ்ட் பண்ணி எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணி மேஜிஸ்ட்ரேட் எடுத்துட்டு போய் குடுத்தாலே, மேஜிஸ்ட்ரேட்டே வீட்டுக்கு வீட்டுக்கு போங்க அப்டின்ருவாரு. ம். தட் இஸ் நாட் அன் இஷ்யூ இங்க. ஓகே. ஆனா, விஜய்க்கு பாதுகாப்பு வழங்கிட்டு இருக்க அந்த தனியார் நிறுவனம் இருக்குல்ல, ஆ. அவங்கள மிரட்டலாம். ஓகே. அவங்கள ஒரு 10 பேர தூக்கி உள்ள போட்டு, ம். விஜய் விட்டுருவாங்கன்னு வைங்களேன். அவங்கள வந்து ஒரு எப்போதுமே எஃப்ஐஆர் ஒண்ண போட்டு, அதுக்கப்புறம் எஃப்ஐஆர திருத்த முடியும். காவல்துறை வந்து திருத்த முடியும். வேரியஸ் செக்ஷன்ஸ போட முடியும். ம். போட்டு கூட அவங்கள வந்து உள்ள தூக்கி போட்டு, ஒரு 10 நாள் உள்ள வச்சு, அ அதன் மூலமா அந்த ஓனரையே மிரட்டலாம். அந்த ஓனர கூட தூக்கி உள்ள போடலாம். ஓகே. நீ எப்படி என்ன லைசென்ஸ் வச்சிருக்க? ப ப பவுன்சிங் கம்பெனி நடத்துறதுக்கு வேரியஸ் ஃபேக்டர் இருக்கு. ஓகே. அப்ப அதன் மூலமா விஜய்க்கு அடுத்து யார் பாதுகாப்பு வழங்குறதுக்கு எந்த நிறுவனம் முன் வரும்? ஆ. அந்த ஒரு நிலையை இவங்களால கொண்டு வர முடியும். ஓகே. அதன் மூலமா திமுகவுக்கு என்ன லாபம்? அப்படின்னும்போது, இந்த பாதுகாப்பு பவுன்சர்ஸ் இல்லன்னா, அவர் எதிர்வரும் இந்த மக்களை சந்திப்பும் பயணங்கள்லாம் இருக்குல்ல, ம். அடுத்தடுத்த மாநாடுகள்லாம், இதெல்லாம் வந்து எப்படி நடத்த முடியும்? அதுல ஒரு சிக்கல் ஏற்படும் இல்லையா? ம். அது மாதிரி நிலைக்கே இத கொண்டு வரலாம். அதுக்கு தான் இந்த அரசு இத பயன்படுத்திக்கும்னு நான் நினைக்கிறேன்.